வணக்கம். இன்னைக்கு நெறைய பேர் எதிரி தொல்லையால ரொம்ப வருத்தப்பட்டு சிரமத்தில இருக்கீங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியாம இருக்கீங்க. எங்க பார்த்தாலும் நிம்மதியே இல்லாம இருக்கீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதிரினாலே குடும்பத்திலே இப்ப சில பேர் எதிரியா இருக்கீங்க. ஒட்டு உறவு இல்லாம இவங்களுக்க என்ன பண்ணலாம்? இவங்கள முன்னேற விடாம என்ன பண்ணலான்னு வாழப்போறது ஒரு முறை தான். அதுக்கு நடுவுல இந்த மாதிரி பண்ணிட்டு சில பேர் இருக்காங்க. அதனால வருத்தப்படாதீங்க. சில பேர் ஒண்ணுமே பண்ண முடியாம அப்பாவியா இருப்பாங்க. அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு முன்னேற விடாம எல்லாத்துலயுமே குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான பரிகாரம் தாங்க இது. எதிரி தொல்லைய முழுசா அடக்கி ஒடக்கி உங்கள் வசம். நீங்க என்ன சொல்றீங்களோ அத மட்டும் கேட்குற மாரி பண்ணிடலாம். அவ்வளோ பிரமாதமா இருக்கும். சரிங்களா? இது வசப்படுத்துற ஒரு பரிகாரம். யார் யாரெல்லாம் எதிரி தொல்லையால வருத்தப்படுறீங்களோ அவங்கலாம் கான்டாக்ட் பண்ணுங்க. சிறப்பான முறையில பண்ணி தரோம். ஏன்னா சில பேர் ரொம்ப லாங்லேருந்து நெறைய பேர் கால் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் கொரியர் மூலியமா பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் சேம் டைமா நேர்ல பார்க்க முடியல. சரிங்களா? சிறப்பான முறையில முடிச்சிடலாம். வாழப் போறது ஒரு முறை. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்குமே வழின்றது இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்க.